அனைவருக்கும் வணக்கம். இன்று எமது 4வது வகுப்பு ஆரம்ப வகுப்பு. அஹ், நாம் ஒரு சிறு இசையோடு ஆரம்பிப்போம். இப்பொழுது நாம் இந்த இசையை கேட்போம். கேட்கும் போது எமது மனம் உடல் இரண்டையும் தளர்வாக வைத்து கவனத்தை உச்சிக்குழியில் வைப்போம். அதுவே எமது கவனத்தினுடைய இருப்பிடம். அந்த உச்சிக்குழியில் இருந்து கொண்டு அதை பிரம்மராந்திரம் என்று சொல்லுவோம். அங்கிருந்து கொண்டு உள்முகமாக எமது கவனத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த நடு நாடி சுழுமுனை நாடி வழியாக முடிந்த அளவு நாம் கவனத்தை அங்கு வைத்துக்கொண்டு சுழுமுனை நாடி வழியாக எமது சூட்சும சரீரத்தை நாம் கவனிக்கலாம். அது எமது விருப்பம். அமைதியாக எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து உள்முகமாக கொண்டு செல்வோம். இரு கைகளையும் நாம் நன்றாக திறந்து வைப்போம். திறந்து வைத்து நடப்பதை அவதானிப்பது மட்டுமே எமது வேலை. எமது கவனத்தை நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுது இந்த சிறிய ஒரு இசையை கேட்டு நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். இந்த இசை இசை நம்மை மிக இலகுவாக ஆறுதல் அடைய செய்யும். நமது மனதை ஆறுதல் அடைய செய்யும், அமைதி அடைய செய்யும். இப்பொழுது நாம் இந்த இசையை கேட்போம்.
இப்பொழுது மீண்டும் எமது மனம் அமைதி நிலைக்கு வந்திருக்கின்றதா என்று கவனிப்போம். கவனம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு இப்பொழுது நாம் சுவாசத்தில் கவனத்தை போடுவோம். 2 மூக்கு துவாரங்கள் ஊடாக சுவாசம் எந்த தடையுமின்றி இலகுவாக சுவாசிக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். நன்றாக மூச்சை உள்ளிழுத்து நடு நெஞ்சில் பிடித்து வைத்துக்கொண்டு பின்பு நாம் வெளிவிடுவோம். அவ்வாறு செய்யும் போது நமது மனம் உடல் இரண்டும் தளர்வடைகின்றது. இறுக்கங்கள், எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் இப்பொழுது வெளிவிட்டு விடுவோம். இவை எமது மமகாரம் அல்லது அகங்காரத்தால் வருபவை. அவற்றை நாம் முழுமையாக ஒரு புறம் தள்ளி வைத்து விடுவோம். இப்பொழுது முழு கவனத்தையும் தலை உச்சிக்குழியில் வைப்போம். முழு கவனமும் அங்கிருக்கும் போது நாம் சுவாசிக்கும் போது காற்றை நாம் உச்சிக்குழி வழியாக செல்வதை அவதானிக்கலாம். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அவதானிப்பது மட்டுமே. முழு கவனத்தையும் அங்கு வைக்கும் போது சுவாசம் அங்கு காற்று உச்சிக்குழி வழியாக செல்வதை அவதானிக்கலாம். சுழுமுனை நாடி வழியாக நடு இருதயம், நடு நெஞ்சுக்கு கொண்டு செல்வோம். அங்கு பிடித்து வைத்து கொண்டு பிறகு வெளிவிடுவோம். ஆறுதலாக 2-3 தடவை நாம் செய்யலாம். இப்பொழுது சுவாசத்தை அமைதியான நிலைக்கு கொண்டு வருவோம். அமைதியாக நடைபெற விட்டு விடுவோம். ஒரு தடவை சுவாசத்தை உச்சிக்குழி வழியாக உள்ளிழுத்து சுழுமுனை நாடி வழியாக நமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்துக்கு நாம் அடிப்பாகத்துக்கு செல்வதை கவனிக்க முடிகிறதா என்று பார்ப்போம். சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது நன்றாக ஒரு நீண்ட சுவாசத்தை நாம் உள்ளிழுப்போம். சுழுமுனை நாடி வழியாக எமது முள்ளந்தண்டின் அடிப்பாகத்தில் பிடித்து வைத்துக் கொள்வோம். பின்பு மெதுவாக வெளிவிடுவோம். பிறகு எமது சுவாசத்தை அமைதி நிலைக்கு கொண்டு வருவோம். எமது கவனத்தை பிராண சக்தி, எமது வலது நாடியின் சக்தியோடு ஒன்றாக்குகின்றோம். கவனத்தை பிராண சக்தியோடு. இது எமது மன சக்தியையும் சமநிலைக்கு கொண்டு வந்து எமது கவனத்தோடு ஒன்றாகி ஒரு எண்ணங்கள் இல்லாத அமைதி நிலையை நமக்கு தருகின்றது. இந்த நிலையில் நாம் நமது தியானத்தை ஆரம்பிப்போம். கடந்த வகுப்புகள் 3 வகுப்புகள் நீங்கள் அனைவரும் வீட்டில் அதை சில தடவைகள் பார்த்து தியானத்தை தொடரக்கூடியதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம்.
அவை உங்களுக்கு மிகவும் பெரிதும் உதவும். ஸோ அனைவரையும் யோகா தியானத்துக்கு வரவேற்கின்றோம். நீங்கள் எமது தியான குழுவில் இல்லாவிட்டால் உங்களுடைய பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பரை நமக்கு சாட் மூலமாக தாருங்கள். உங்களை நாம் தியான வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துக் கொள்வோம். அதன் மூலமாக நாம் தியான தகவல்கள் உங்களோடு தொடர்பு கொள்ளலாம். ஸோ இதுவே சூட்சும சரீரம், 3 நாடிகள், 7 சக்தி மையங்கள் மற்றும் குண்டலினி எண்ணெய், நமது இருதயத்தில் ஆத்மா, இவற்றை நாம் பார்த்தோம். குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விடுதலை பார்த்தோம். கடந்த வகுப்பில் சமநிலைப்படுத்தல், நமது 3 நாடிகள் சமநிலைப்படுத்தலை பார்த்தோம். ஸோ இன்று நாம் இந்த 7 சக்தி மையங்கள், நமது முள்ளந்தண்டு நடுநாடி வழியாக 7 சக்தி மையங்கள், இவை உண்மையில் நரம்பு முடிச்சுக்கள். இவை எமது பௌதீக உடலையும் கவனித்துக் கொள்கின்றது. இந்த நரம்பு முடிச்சுக்களில் இருக்கும் சக்தி நமது சூட்சும சரீரத்தை கவனித்துக் கொள்கின்றது. ஸோ இந்த 7 சக்தி மையங்களையும் நாம் அதனுடைய அடிப்படை குணாதிசயங்களை நாம் பார்ப்போம். இவையே எமது ஆத்மாவின் நற்பண்புகளை எமக்குள் விருத்தி செய்வது, வெளிக்கொண்டு வருவது. இந்த சக்தி மையங்கள் ஒளியூட்டப்படும் போது ஆத்மாவின் நற்பண்புகளே எம்மூடாக வெளிவரும். ஸோ இவற்றை நாம் இன்று முக்கியமான குணாதிசயங்களை பார்ப்போம். தொடர்ந்து வரும் வகுப்புகளில் அவற்றை நாம் விரிவாக பார்ப்போம். எனவே நாம் இப்பொழுது தியான நிலைக்கு செல்லுவோம். அனைவரும் கவனத்தை உள்ளுக்குள் கொண்டு வாருங்கள். ஸோ நமது தலையுச்சி குழி, அதாவது சிறு குழந்தைகளில், பிறந்த குழந்தைகளில் அந்த உச்சியில் மிகவும் மென்மையாக இதயம் துடிப்பது போல் துடித்து கொண்டிருக்கும். இதுவே பிரம்மராந்திரம் எனப்படும். அந்த பிரம்மராந்திரத்துக்கு சற்று கீழ் எமது இடது இருதயத்தின் பீடம் அங்கிருக்கிறது. அதனாலேயே அந்த துடிப்பை நாம் உணர முடிகின்றது, ஆத்மாவின் துடிப்பை. அந்த இடத்தில் தான் நாம் கவனத்தை வைக்க வேண்டும். அதற்கு சற்று கீழ் சகசிராரம் எனப்படும் கடைசி சக்தி மையம் இருக்கின்றது. ஒரு அங்குல அளவுக்கான ஒரு வெற்றிடம், இது வட்டமான ஒரு வெற்றிடம். இதில் 1000 நரம்பு முடிவுகள் முடிவடைகின்றது. நமது உடலில் இருந்து வரும் 1000 நரம்புகள் முடிவடைகின்றது. இந்த 1000 நரம்புகள் ஒளியூட்டப்படும் போது அவை மெதுவாக தளர்வடைந்து திறக்கின்றது. ஒரு தாமரை பூ, 1000 இதழ் தாமரை பூ எவ்வாறு மெதுவாக அந்த சூரிய வெளிச்சத்தை கண்டதும் மெதுவாக விரிவடைகின்றதோ அதுபோல் விரிவடைகின்றது. குண்டலினி சக்தி மேலெழுந்து தமது சக்கரங்களை ஒளியூட்டும் போது நமது சகசிராரம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைகின்றது. விரிவடையும் போது இந்த நரம்புகளில் எமக்குள் பொதிந்திருக்கும் அந்த ஞானம், அறிவு ஒளியூட்டப்படுகின்றது. இந்த அறிவு நாம் புத்தகங்களில் படிப்பதால் வருவதல்ல. எமக்கு அந்த ஞானம் தானாக உள்ளுணர்வாக எமக்குள் விருத்தி அடைகின்றது. ஸோ எனவே எமது கவனம் அங்கிருக்க வேண்டும். பிரம்மராந்திரத்தில் கவனத்தை நாம் வைத்து உள்முகமாக கொண்டு வருவோம். கவனத்தை உள்முகமாக கொண்டு வர கஷ்டமாக இருந்தால் எமது வலது கையை உச்சிக்குழியில் வைப்போம். முதலில் நாம் உணர்வது தொடுகை. எமது வலது கை
உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைப்போம். பிரம்மராந்திரத்தில் வைப்போம். தொடுகையை உணர முடிகின்றதா? அதன் பின்பு நாம் ஒரு சூடான உணர்வு அல்லது குளிர்ச்சியான உணர்வு. பொறுமையோடு கவனிப்போம். மனதில் எந்த சந்தேகங்களும் இல்லாது கவனிப்போம். சூடாக இருந்தால் அதை கவனித்துக் கொண்டே இருப்போம். அது மெதுவாக அந்த சூடு தணிந்து பின்பு அந்த குளிர்ச்சியை நாம் உணரலாம். அந்த குளிர்ச்சியை உணர்ந்ததும் அது மெதுவாக நமது மூளையில் பரவுவதை நாம் உணரலாம். ஒரு சிறு அளவு மெதுவாக நடைபெறும். இது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும். சில பேருக்கு உணர்வு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ஒரு சிறிதளவு இருக்கும். இப்பொழுது அது வலது கையை ஒரு 2 அங்குலம் உயர்த்துவோம். 2 அங்குலம் உயரத்தில் உயர்த்துவோம். இப்பொழுது அந்த தலை உச்சி குழிக்கும் வலது கை உள்ளம் கைக்கும் இடையில் உள்ள பகுதியை நீங்கள் அவதானியுங்கள். அந்த பகுதியில் இந்த குளிர்ச்சி மேலும் மேலும் பரவுவதை நாம் உணரலாம். இதற்கு ஒரே ஒரு தேவை, நமது முழு கவனமும் அங்கிருக்க வேண்டும். அந்த முழு கவனத்தையும் நாம் அங்கு வைப்பதற்கு இந்த தியானத்தில் ஒரு விருப்பம் இருக்க வேண்டும், தூய விருப்பம். உண்மையில் ஒரு தூய்மையோடு நேர்மையோடு உண்மையாக இதில் ஈடுபட வேண்டும். கவனம் மற்றும் சுவாசத்தையும் கவனத்தோடு ஒன்றாக்குவோம். சுழுமுனை நாடி வழியாக சுவாசம், சுழுமுனை நாடியில் கவனம். இப்பொழுது எமது வலது கையை எமது இருதய மட்டத்துக்கு கொண்டு வந்து திறந்து வைத்திருப்போம். இடது கையை தலை உச்சி குழியில் தொடுவோம். இடது உள்ளம் கையால் தலை உச்சி குழியை தொடுவோம். பின்பு கவனிப்போம், சூடாக இருக்கின்றதா, குளிராக இருக்கின்றதா. இப்பொழுது 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். உச்சி குழிக்கும் உள்ளங்காய்க்கும் இடையில் உள்ள பகுதியை கவனிப்போம். கவனிக்கும் போது ஆறுதலாக இருப்போம். சுவாசத்தையும் அமைதியாக நடைபெற விட்டு ஆறுதலாக கவனிப்போம். எது நடந்தாலும் எந்த அனுபவம் கிடைத்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நாம் இப்பொழுது இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்தியின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். எனவே நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி இந்த அனுபவத்தை பெறுவதற்கு பொறுமையாக அமைதியாக இருப்போம்.
நெற்றி பகுதி சூடாக இருந்தால் அதை அந்த சூடு தணியும் வரை நாம் சிறிது காத்திருப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது பிரம்மராந்திரத்தை திறக்க எனக்கு உதவி செய்யுங்கள். நான் எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன். நான் மன்னிக்கின்றேன். எனது பிள்ளைகளை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது எமது இடது கையை நாம் இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது எமது தலை உச்சிக்குழி இரு உள்ளம் கைகளையும் அவதானிப்போம். மனம் ஆறுதலாக சுவாசம் நடைபெறட்டும். இந்நிலையில் நாம் குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். இடது கை முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மேல் நோக்கி செல்லும். வலது கையால் நாம் இடது கையை சுற்றி சுற்றி நாம் மேலே கொண்டு போவோம். இது ஒரு இரு காந்தங்களை நாம் இவ்வாறு சுற்றும் போது மின் சக்தி உருவாகின்றது. அதுபோல் நாம் இவ்வாறு செய்யும் போது நமது இந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் நமது குண்டலினி எண்ணெயை மேலே கொண்டு வர உதவுகின்றது. முதலாவது தடவையாக நாம் மெதுவாக கொண்டு சென்று தலையில் ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். இரு கைகளையும் நன்றாக விரித்து அவதானித்து மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது இரண்டாவது தடவை நாம் செய்து கொள்வோம். இரண்டாவது முடிச்சு போட்டுக்கொள்வோம். இப்பொழுது கைகளை நாம் மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை மெதுவாக மேலே கொண்டு வந்து 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. இப்பொழுது எமது இரு கைகள் 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். கீழே கொண்டு வர முன்பு மேலே ஆகாயத்தை நோக்கி வைத்து எமது 10 விரல் நுனிகளையும் அவதானிப்போம். எங்கிருந்து கொண்டு நாம் அவதானிக்க வேண்டும்? எமது பிரம்மராந்திரம் அந்த உச்சி குழிக்கு மேல் கவனத்தை வைத்து அங்கிருந்து கொண்டு தான் நாம் அனைத்தையும் அவதானிக்க வேண்டும். இப்பொழுது மெதுவாக நாம் கைகளை கீழே கொண்டு வருவோம். எமது 7 சக்தி மையங்கள் அவற்றின் நற்பண்புகள் எமக்கு கவசம் ஆகின்றது, பாதுகாப்பு ஆகின்றது. 7 தடவை பாதுகாப்பு கவசம் எடுத்துக்கொள்வோம். வலது கையால் இடது பக்கத்திலிருந்து எம்மை சுற்றி ஒரு வானவில் போல் கொண்டு செல்வோம். முதலாவது தடவை மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி பவசாகரம், இருதயம்,
विशुद्धि आज्ञा सहस्रार இரு கைகளையும் கூப்பி எமக்குள் இருக்கும் அனைத்து நற்பண்புகளுக்கும் வணக்கம் செலுத்துவோம். அதே நேரம் நாம் இரு கைகளையும் கூப்பி வைத்திருக்கும் போது மற்றவர்களுக்கும் அவர்களின் நற்பண்புகளுக்கும் நாம் வணக்கம் செலுத்துகின்றோம். செலுத்தி நாம் இரு கைகளையும் மடியில் திறந்து தியானத்தை ஆரம்பிப்போம். இந்த பயிற்சி நம்மை ஆறுதல் படுத்தி இருக்கும். இரு கைகளிலும் தலை உச்சியிலும் ஒரு மென்மையான இந்த குளிர்ந்த காற்றை உணர முடிகின்றதா? கவனத்தை தலை உச்சிக்குழியில் வைத்து எமது இடது கை வலது கையை அவதானிப்போம். கைகளில் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா? ஒரு கை கூட உணர்கின்றது, ஒரு கை உணரவில்லை, அந்த மாதிரி இருக்கின்றதா? மற்றும் உங்கள் மனதில் இப்பொழுது அமைதி இருக்கின்றதா? அல்லது ஏதாவது கடந்த காலம் எண்ணங்கள் பாதிக்கின்றதா? அல்லது எதிர்காலத்தை பற்றி ஏதாவது பிரச்சனைகள் மனதை குழப்புகின்றதா? இவற்றிற்காக நாம் சமநிலை கூட்டாக செய்யும் போது, நாம் ஒருமித்து செய்யும் போது அது இலகுவாகின்றது. எனவே நாம் கூட்டாக செய்வோம். இடது நாடியை நாம் சமநிலைப்படுத்துவோம். இடது நாடி சமநிலைக்கு எமது நாடிகளை முதல் சமநிலைப்படுத்த முன்பு எமது நடு நாடியை சிறிது சமநிலைக்கு கொண்டு வருவோம். அது எமது இடது வலது நாடியின் சமநிலையை இலகுவாக்கும். எனவே இரு கைகளையும் பூமியை நோக்கி வைப்போம். நீங்கள் நாற்காலியில் இருந்தால் இரு கைகளையும் உங்களுடைய 10 விரல்களையும் பூமியை நோக்கி நீங்கள் வைக்கலாம். இரு கைகளையும் இரண்டு பக்கம் இலகுவாக அந்த 10 விரல்களையும் பூமி தாயை நோக்கி வையுங்கள். வைத்து இதில் நாம் கேட்போம், பூமி தாயே, எனது நாடிகளை சமநிலைப்படுத்தி தாருங்கள். இந்த பயிற்சி அனைத்து முழு நேரமும் நமது கவனத்தை நாம் கவனிப்பது மட்டுமே நமது வேலை. கவனம் எங்கு இருக்கின்றது? மற்றும் நான் யார்? கடந்த காலமோ அல்லது எதிர்காலமோ எம்மை குழப்பினால் அது நாம் ஆத்மா என்ற நிலையில் இருந்து விலகுகின்றோம். எனவே நான் யார் என்றும் நம்மை ஞாபகப்படுத்துவோம். நான் ஒரு தூய ஆத்மா. அந்த இறைவனின் பிரதிபலிப்பு. நாம் அவ்வாறே படைக்கப்பட்டிருக்கின்றோம். பெற்றோர் எம்மை உலகுக்கு கொண்டு வரும்போது நாம் பெற்றோரின் குணாதிசயங்களை தோற்றத்திலும் கூட குணங்களிலும் கூட பிரதிபலிக்கின்றோம். அப்படி இருக்கும் போது எமது மூலத்தை நாம் நிச்சயமாக பிரதிபலிப்போம். அதுவே உண்மை. அது நமக்குள் இருக்கின்றது. அதை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். நான் ஒரு தூய ஆத்மா. உச்சிக்குழி, தலை என்பன இலகுவாக வருவதை நாம் அவதானிக்கலாம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை மடக்கி கொண்டு வந்து வலது கை பூமியை நோக்கி இருக்கட்டும். இடது நாடி பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஒரு மெழுகு திரியை உங்கள் இடது கைக்கு முன்னால் வையுங்கள்.
இன்றைக்கு இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம். இப்போ இவ்வாறு படத்தில் ஒரு மெழுகுதிரியை வைத்து முதலில் செய்து பாருங்கள். பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் 3 மெழுகுதிரி பயன்படுத்தலாம். அது பற்றி நீங்கள் தேவையானவர்கள் கேளுங்கள். நாம் உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் அனுப்பி வைப்போம். இவ்வாறு வச்சு நாம் கேட்போம். ஒளி தத்துவம் மற்றும் பூமி தத்துவம். தாயே, எமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இந்த இடது நாடியில் சில எதிர்மறை சக்திகள் எமது தலைக்குள் மமகாரமாக மனக்கட்டுப்பாடுகளாக எமக்குள் இருந்து எமது முன்னேற்றத்தை தடுக்கின்றது. எம்மை பிழையாக வழி நடத்துகின்றது. இந்த இடது நாடி பாதிப்பு மேலதிகமாக இருந்தால் அது மனதை நன்றாக பாதிக்கின்றது. மனசக்தியை பாதித்து நாம் மன நோய்கள், மன சோர்வுகளுக்கு ஆளாகின்றோம். எனவே அவற்றிலிருந்து எல்லாம் தாயே எம்மை விடுவித்து விடுங்கள். நமக்கு தூய விருப்பத்தை மட்டும் தாருங்கள். தூய விருப்பம். நான் ஒரு தூய ஆத்மா. பிறக்கும் போது தூய ஆத்மாவாக நாம் வருகின்றோம் இந்த உலகுக்கு. அந்த நிலைக்கு என்னை மீண்டும் எடுத்து செல்லுங்க. இடையில் நான் இந்த உலகில் கற்றுக்கொண்ட வேண்டாதவை அனைத்தையும் என்னிடமிருந்து விலக்கி விடுங்க. எனது கடந்த கால பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, அதனால் ஏற்பட்ட மன தாக்கங்கள் எதுவானாலும், வேண்டாத பழக்க வழக்கங்கள், மன கட்டுப்பாடுகள், பிழையான கொள்கைகள், பிழையான அறிவு, அனைத்தையும் தாயே என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். மீண்டும் கவனம் எங்கிருக்கின்றது? எங்கிருந்து கொண்டு நாம் கவனிக்கின்றோம்? மீண்டும் எமது மனம் அமைதி அடைவதை நாம் காணலாம். இப்பொழுது எமது வலது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். மெழுகுவர்த்தியை நாம் தள்ளி வைத்துக் கொள்ளலாம் அல்லது அணைத்து விடலாம். உப்பு நீர் சுத்திகரிப்பு. எமது வலது நாடிக்கு உப்பு நீர் சுத்திகரிப்பு பயன்படுத்துவோம். உப்பு நீர் தத்துவத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். ஒரு பேசனில் கணுக்கால் மறையும் வரை நீர் எடுங்கள். கல்லுப்பு ஒரு 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 சுரங்கை நீங்கள் போடலாம். மற்றும் குவளையில் ஒரு தண்ணீர் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துணி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், பழைய துணி, கால் துடைப்பதற்கு. இப்பொழுது நாம் கால்களை நாம் தண்ணீரில் வைக்க முன்பு சமுத்திரத்துக்கு நாம் சமுத்திரத்தை வேண்டிக் கொள்வோம், நீர் தத்துவத்தை வேண்டிக் கொள்வோம். நம்மிடமிருந்து எமது வலது நாடியில் உள்ள எதிர்மறை சக்திகளை முழுமையாக வெளியேற்றி எமக்கு ஆறுதலை தாருங்கள் என்று வேண்டி நாம் எமது கால்களை அதற்குள் வைப்போம். உண்மையில் நாம் இது ஒரு சமுத்திரத்தை வீட்டில் உருவாக்குகின்றோம். சமுத்திரம், கடல் கிட்ட இருப்பவர்கள் ஒரு கிழமைக்கு ஒருக்கா போய் நீங்கள் கடலிலும் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம்.
மற்றும் நீங்கள் வேலையால் வரும்போது மிகவும் களைத்து ஒரு மன அமைதியின்றி சினத்தோடு அல்லது மேலதிக சிந்தனையோடு வேலையில் அந்த வேலைகள் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை, வீட்டில் இந்த வேலைகள் பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை, தலை முழுக்க சிந்தனை, ஒரு அமைதியின்மையின் வரும்போது நீங்கள் ஒரு ஐஸ் பேக் எடுத்து வலது பக்க கல்லீரலில் ஒரு துணியால் நீங்கள் கட்டலாம். கட்டி கொண்டும் நீங்கள் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பை செய்யலாம். இப்பொழுது இடது கை மடியில் திறந்திருக்கட்டும், வலது கை ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியில் உள்ள தேவையற்ற எதிர்மறை சக்திகளை ஆகாய மார்க்கமாகவும் நீர் தத்துவம் மூலமாகவும் அகற்றி விடுங்கள். நீர் தத்துவம் எமது மேலதிக வெப்பத்தை வெளியேற்றி எம்மை ஆறுதல் அடைய செய்கின்றது. எமது கல்லீரலை குளிர்மையடைய செய்து கல்லீரலின் தொழிற்பாட்டை சீரமைக்கின்றது. இதனால் எமது கவனம் தூய்மை அடைகின்றது. கல்லீரலே எமது கவனத்தின் இருப்பிடமாகும். மீண்டும் எமது கவனம் எங்கிருக்கின்றது, எங்கிருந்து நாம் கவனிக்கின்றோம்? நான் தனித்தவன் என்ற பயத்தை நாம் மறந்து விடுவோம். நான் தனித்தவன் அல்ல, நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன். அந்த முழுமையே என்னை கவனித்துக் கொள்கின்றது. எனவே அந்த உண்மை எம்மை மன ஆறுதலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். வலது கையை அவதானிப்போம், இடது கையை அவதானிப்போம். தாயே, எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி எனது எண்ணங்களை தணித்து எனது மனதை, எனது உடலை ஆறுதல் அடைய செய்யும். இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு 10 நிமிடங்கள் செய்தால் போதுமானது. இப்பொழுது எமது இடது கையை நாம் மடிக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது எமது சக்கரங்களில் நாம் சிறிது கவனத்தை வைப்போம். எமது 7 சக்தி மையங்கள் இருக்கின்றது. முழந்தண்டடி பாகத்தில் மூலாதாரம், அதற்கு அடுத்ததாக சுவாதிஸ்தானம், எமது வயிற்றில் இருக்கும் சக்கரம் நாபி அல்லது மணிபூரகம் என்று சொல்லப்படும். இந்த 3 சக்கரங்களுக்கும் உப்பு நீர் சுத்திகரிப்பு மிகவும் உதவி புரியும். அந்த 3 சக்கரங்களையும் சமநிலைப்படுத்தும். எனவே நாம் தொடர்ந்து கால்களை உப்பு நீரில் வைத்துக்கொண்டு
இரு கைகளும் மடியில் நன்றாக திறந்திருக்கட்டும். கவனம் தலை உச்சி குழிக்கு சற்று மேல் அங்கிருந்து கொண்டு சுழுமுனை நாடி வழியாக எமது மூலாதார சக்கரம் முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் கவனத்தை கொண்டு வருவோம். இந்த மூலாதார சக்கரம் நாம் அமரும் போது தரையில் படும் இடத்தில் இருக்கின்றது, முள்ளந்தண்டின் அடிப்பாகத்தில். இலகுவாக கவனத்தை அங்கு கொண்டு வர முடிகின்றதான்னு பாருங்க. கவனமே இங்கு முக்கியமானது. இந்த மூலாதார சக்கரத்தின் பண்பு நமது ஆத்மாவின் முக்கியமான ஒரு பண்பை இந்த மூலாதார சக்கரம் வெளிப்படுத்துகின்றது. அதாவது தெய்வீக நற்பண்புகள். குழந்தை உள்ளம். இந்த குழந்தை உள்ளம் என்பது ஒளிவு மறைவு, கள்ளம் கபடம், தூது வாது எதுவும் இல்லாத ஒரு நிமிடம். இந்த குழந்தை உள்ளம் என்பது கள்ளம் கபடம், சூதுவாது, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு குழந்தை உள்ளம். முழுமையான அறிவு நிறைந்தது. இந்த அறிவு நேர்மையான அறிவு. இந்த நேர்மையான அறிவு விவேகம் நிறைந்தது. இதுவே இந்த சக்கரத்தின் நற்பண்பாகும். இதுவே எமது வாழ்வின் ஆதாரம். இதனாலேயே இந்த சக்கரத்துக்கு மூல ஆதாரம் என்று பெயர். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே எனது மூலாதார சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி அதன் நற்பண்புகளை ஒளியூட்டி தாருங்கள் எனக்குள். இப்பொழுது நமது கவனத்தை சுவாதிஸ்தான சக்தி மையம், 2வது சக்தி மையத்துக்கு கொண்டு செல்வோம். இந்த சக்தி மையத்தின் பண்பு அமைதி, நமக்கு தியான நிலையை தருவது. எண்ணங்கள் இல்லாத ஒரு விழிப்பு நிலையை நமக்கு தருகின்றது. நமக்கு தூய தெய்வீக ஞானத்தை தருகின்றது. இந்த சக்தி மையத்திலேயே தூய ஞானம் பொதிந்திருக்கின்றது. தூய கவனத்தை தருகின்றது. இந்த தூய ஞானம், தூய கவனம் இரண்டும் எம்மை ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்குகின்றது. இந்த தூய ஞானமும், அதாவது தூய்மையான அறிவும், தூய்மையான கவனமும் வரும்போது எமக்குள் இருக்கும் நல்ல ஆற்றல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. படிப்பு திறன், படிப்பவர்கள் மாணவர்கள் நன்றாக படிக்க ஆரம்பிக்கின்றார்கள். கலைத்திறன் வெளிப்படுகின்றது தானாக. எமக்குள் இருந்து அந்த உற்சாகம், ஒரு தெய்வீக தூண்டுதல், உத்வேகம் வெளிப்பட்டு நல்ல நற்பண்புகள் வெளிவர ஆரம்பிக்கின்றது. நன்னடத்தைகள், நற்செயல்கள் நாமாக செய்ய ஆரம்பிக்கின்றோம். படைப்பாற்றல் அதிகரிக்கின்றது. எனவே இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே எனது சுவாதிஸ்தான சக்கரத்தை ஒளியூட்டி
எனக்கு தூய தெய்வீக அறிவை மற்றும் தூய கவனத்தை தந்த அருளுங்கள். இந்த இரண்டும் நம்மை ஒரு உத்வேகம், தெய்வீக உத்வேகம் நிறைந்தவர்களாக மாற்றுகின்றது. தெய்வீக நற்சிந்தனைகள் தானாக எமக்குள் உதிக்கின்றது. கலை படைப்பு, கவிதைகள், கட்டுரைகள் என்று நாம் உண்மையான தூய்மையான ஞானம் நமக்குள் வெளிப்படுகின்றது. இப்பொழுது நமது கவனத்தை நாபி சக்கரம், நமது 3வது சக்கரம் பொக்குள், நமது தொப்புள் பகுதியில் அமைந்திருக்கின்றது. உள்முகமாக நமது உள்ளந்தண்டு நடு பகுதியில். இதில் நாம் நமது வலது கையை வைப்போம். வயிற்று தொப்புள் பகுதியில் நமது வலது கையை வைத்து இடது கையை திறந்து வைத்திருப்போம். இதில் பிரார்த்திப்போம். இது எமது உலக வாழ்வில் அமைதியை தரும் சக்தி மையமாகும். எமக்கு அமைதியையும் உலக வாழ்வில் திருப்தியையும் தருகின்றது. உலக வாழ்வில் அமைதி திருப்தி அடையும் போது மட்டுமே நாம் மற்றவர்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்போம். அவர்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிப்போம். எனவே தாராள மனம் வளர்கின்றது. இந்நிலை எம்மை உயர் நிலைக்கு எடுத்துச் செல்கின்றது. வாழ்வில் திருப்தி அடைந்தால் மட்டுமே நாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். உயர்ந்த வாழ்வுக்கு போக முடியும். உலக வாழ்வில் திருப்தி அடைந்தால் மட்டுமே ஆத்ம வாழ்வுக்கு நாம் செல்ல முடியும். இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது நாபி சக்கரத்தை முழுமையாக வளம்படுத்தி எனக்கு உலக வாழ்வில் அமைதியை தந்தருளுங்கள். மன திருப்தியை, மன நிறைவை தந்தருளுங்கள். நாம் சொன்னோம், நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். பரபிரம்மே எம்மை கவனித்துக் கொள்கின்றது. எனவே தாயே, எனது அனைத்து பிரச்சனைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். எனது குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அனைத்தும் எந்த பிரச்சனையானாலும், எமது உலக வாழ்வில் எதுவானாலும் அதை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். என்னை வழி நடத்துங்கள். இந்த வழி நடத்துங்கள் என்று கேட்கும் போது எமது பவசாகரம் வருகின்றது. குரு ஸ்தானம். பரபிரம்மம் ஒரு உண்மையான குரு மூலம் நம்மை வழி நடத்துகின்றது. அந்த உண்மையான குரு எம்மை குரு நிலைக்கு வைத்துகின்றார். இந்நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியை நமது குருவாக நாம் ஏற்றுக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி, நீங்கள் ஒரு அன்பு தாயாக, ஒரு தெய்வீக குருவாக நமக்கு வந்துள்ளீர்கள். எம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். எம்மை முழுமையாக வழி நடத்துங்கள் தாயே. எம்மை குருநிலைக்கு உயர்த்துங்கள். நான் என்னை முழுமையாக அறிந்து என்னை நானே சீர்திருத்தி வளம்படுத்தி முன்னேற்றும் அந்த அறிவையும் திறனையும் எனக்கு தந்தருளுங்கள். கவனம் எங்கு இருக்கின்றது? எங்கிருந்து கவனிக்கின்றோம்? நாம் கை வைத்து இருக்கும் நாபி பகுதியில் ஏதும் உணர்கின்றோமா? இப்பொழுது உப்பு நீர்
கால்களை கழுவி உப்பு நீரை ஒரு பக்கத்தில் வைத்து வைத்து விடுவோம். இப்பொழுது நமது கையை இருதய சக்கரத்துக்கு கொண்டு செல்வோம். வலது கையை இருதயம், நடு இருதயம், நடு இருதயம் நமக்கு பாதுகாப்பை தரும் சக்தி மையம். நமக்கு தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, அதாவது தன் நம்பிக்கை, இந்த தெய்வீக நம்பிக்கை வரும்போது பாதுகாப்பு தானாக வருகின்றது. எனவே இதில் கேட்போம், தாயே எனக்கு தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையை தந்தருளுங்கள். இவற்றை எவ்வாறு தருவதென்றால் நாம் அதற்கான உண்மையான அனுபவங்களை பெற வேண்டும். எனவே தாயே எனக்கு அந்த ஆத்ம அனுபவங்களை தந்து எனக்கு தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையை தந்தருளுங்கள். எனக்குள் பாதுகாப்பு உணர்வை தந்தருளுங்கள். இப்பொழுது எமது கவனத்தை தொண்டை பகுதிக்கு கொண்டு செல்வோம். தொண்டையில் நீங்கள் வலது கையை வைக்கலாம். இது விசுத்தி சக்கரமாகும். விசுத்தி என்றால் அதிசுத்தி, அதாவது மிகவும் தூய்மையான சக்தி மையம். இது கம்யூனிகேஷன், தொடர்பு. நாம் பேச்சு மூலம் தொடர்பு கொள்கின்றோம், உலகில் தொடர்பு கொள்கின்றோம். மற்றும் நுண் அதிர்வுகளை, அதாவது இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள், இவை தெய்வீக அன்பு சக்தி. இந்த சக்தியை உணர வைப்பது இந்த விசுத்தி சக்கரமே. நம்மை உணர வைத்து அந்த தெய்வீகத்தோடு நமக்கு தொடர்பை தருகின்றது. இது அதிசுத்தியா, அதாவது மிகவும் தூய்மையான ஒரு சக்கரம். எனவே எமது பேச்சு, இதிலிருந்து நாம் வெளிப்படும் போது எமது பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும்? எமது பேச்சு இனிமையானதாக, அன்பு நிறைந்ததாக, உண்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் உண்மை நேரடியாக வெளிவந்தால் அது சில பேரை புண்படுத்தும். எனவே அந்த உண்மையை நாம் வெளிப்படுத்தும் போது சாதுரியமாக, நேரத்துக்கு ஏற்ற போல், சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது போல் நாம் கதைக்கும் அந்த சாதுரியம் நமக்கு இருக்க வேண்டும். இதை தந்திரம் பண்ணுவார். தெய்வீக ராஜதந்திரம் மூலமாக நாம் அந்த சத்தியத்தை பேச வேண்டும். இதுவே நாம் தொடர்பு கொள்ளும் முறையாகும். எமது விசுதி சக்கரம் மற்றும் இது வளமடையும் போது நாம் கைகளில் நன்றாக நுண்ணதிர்வுகள் பாய்வதை உணரலாம். அந்த உணர்திறன் அதிகரிக்க செய்கின்றது. உணர்திறனை அதிகரிக்க செய்து நமக்கு கூட்டு விழிப்பு நிலையை தருகின்றது. நாம் பரபிரமத்தின் ஒரு அங்கம் என்ற அந்த உணர்வை நமக்கு தருகின்றது. அந்நிலை வரும்போது நாம் நமது மனதில் எண்ணங்கள், எதிர்வினை புரிவது அனைத்தும் குறைந்து நாம் ஒரு
அமைதியான அனைத்தையும் ஒரு எந்த விதமான சலனமும் இன்றி சாட்சியாக பார்க்கும் ஒரு நிதானம், அமைதி எமக்கு இந்த சக்கரம் மூலமாக கிடைக்கின்றது. இதை பிரார்த்திப்போம். தாயே, எனது விசுதி சக்கரத்தை ஒளியூட்டி அதன் நற்பண்புகளை எனக்கு தந்தரணும். கவனம் அங்கு மேலிருந்து கொண்டு நமது விசுதி சக்கரத்தை உள்முகமாக கவனிப்போம். தொண்டையில் இப்பொழுது நமது அடுத்த சக்தி மையம் நெற்றியில் இருக்கின்றது. இதனுடைய முக்கியமான பண்பு ஆஞ்ஞா. ஆஞ்ஞா என்றால் அஞ்ஞானம், அறியாமை. எமது அறியாமையை போக்குவது. அறியாமையை போக்கி எமக்கு அறிவை தரும் சக்தி மையம். இதற்கு மற்றும் இது சமநிலை இல்லாதிருந்தால் எண்ணங்கள் நிறைந்திருக்கும். அனைத்தும் ஆத்மாக்கு எதிரான அனைத்தும் எண்ணங்களாக வந்து நம்மை குழப்பிக் கொண்டிருக்கும். கோபம், வெறுப்பு, பிரச்சனைகள், கவலைகள், பயம், அனைத்தும் எண்ணங்களாக நம்மை தாக்கி கொண்டிருக்கும். அதற்கு ஒரே ஒரு வழி மன்னிப்பு. நான் எனது எண்ணங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். ஏனென்றால் அவை என்னுடையதல்ல. நான் ஒரு தூய ஆத்மா. நான் ஆத்மாவின் மேன்மையையும் கண்ணியத்தையும் உணர வேண்டும். இந்த கீழ்நிலையான எண்ணங்களில் சிக்கிக்கொள்ளாது அதற்கு அப்பால் நான் செல்ல வேண்டும். எனவே அவற்றை மன்னித்து, அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அனைவரையும் மன்னித்து, எம்மை மன்னித்து, ஆகிய சக்கரத்தில் அனைத்தையும் மன்னித்து நாம் நமது கவனத்தை தலை உச்சிக்குழிக்கு எடுத்து செல்வோம். தலை உச்சிக்குழி ஒரு அமைதியான ஆத்ம நிலை. அங்கு எண்ணங்கள் இல்லை. இந்த ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் எமக்குள் ஒளியூட்டும் சக்தி மையமே சஹஸ்ராரம், 1000 நரம்புகள். எனவே அதில் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது மெதுவாக கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜி இந்த 7 சக்தி மையங்களையும் பற்றி மிகவும் சிறிய சிறிய விளக்க உரைகள் தருகின்றார். அவற்றை நாம் தொடர்ந்து கவனிப்போம். அன்னை சொல்லும் போது அந்தந்த சக்கரங்களில் நீங்கள் கவனத்தை வைத்து 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 கவனியுங்கள். The first one is the most beautiful one because it stands for our innocence. This innocence is the one which gives us real support, real strength. And you'll be surprised, it is never destroyed. It may be overshadowed, there may be clouds,
Maybe it may look to be a very dark sky, maybe a hopeless case. Some people might say that we have destroyed our innocence. It cannot be destroyed. Whatever you might have done, this is one center which cannot be destroyed. You may have problems with it, but it cannot be destroyed. It is such a wonderful center you have got, which has got 4 petals, which looks after the pelvic plexus, looks after all the excretion within us. In our own freedom, so-called, we do all kinds of things which may not be benevolent for ourselves. Doesn't matter. Kundalini cannot be destroyed. The source which is going to give you the self-realization, I say she is your individual mother. And this mother is such a loving mother. And she knows each and everything about you from your past lives. She knows you very well. She's just waiting for a chance that she can be awakened and she can give you your second birth. So what happens in the second centers when it enters? You just become dynamic, because the second center is for aesthetics and for creativity. Because their Kundalini goes up and the creativity becomes so tremendously active and so dynamic. At the same time, that person becomes very mild, very sweet, very compassionate. So this violence, this anger, this temper is not your creation. It's the creation of your liver. Your liver is little out of order because of many things, and the temper is there. Now, when the temper is too much, you don't know what to do. I mean, you can do whatever you like. In your temper, after all, it's like a drunken personality. You have to approach a person in a temper with a barge pole. But all this temper, everything becomes so cool and so beautiful. It's very surprising. A very dynamic person becomes extremely compassionate. So in Sahaja Yoga, an artist who is struggling today may become a great artist tomorrow. But still I would say these are temptations. You'll become a great artist, you start earning more money, this, that. But that's not the one you have to really be satisfied with. You will never be satisfied with that. So you move to the third center, which we call as the Nabhi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. We just become. I don't have to say that you don't take drugs, you just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh then what is the fun? What is this that you take something in the pub and next day you have hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now we have the center
which we call here as the heart center. It controls the left and right both. So we have a left and right heart in Sahaja Yoga. As you know that in childhood till the 12 years of age, the thymus, this sternum bone creates the antibodies for you. And these antibodies fight your diseases. So when this center goes out, this is the center which sends all the messages to these antibodies. Now this is the center of a mother. When your motherhood is challenged, you develop breast cancer. Supposing a man is a flirt and his wife is worried, she might get a breast cancer because her motherhood is challenged. And her sense of security is very disturbed. As a result of that, she gets this problem. But do you know this is the center of a husband or of the father? Now if I am telling you, you should not be shocked because later on you will find it. Now if you are a bad husband, you can get asthma. Or if your wife is a shrew, you might get an asthma. Or if you are a very bad father, you might get an asthma. Or if your father is not kind to you, you might get an asthma. If you have not forgiven your father, you might get asthma. The left heart is the place of the mother. Now if your mother has been hard with you, if you have had very bad experiences, you will have problems of the left heart. Center heart is very important where your sense of security should be established. You will be surprised in the disease called AIDS. It's the center heart which is out. We have tried to cure, and we cured also 3-4 people from AIDS, but they have no willpower to continue with surgery. So then we come to this center, which is we call as the Vishuddhi. This is 16 petals, looks after the cervical plexus. Now this is a very, very important center. And this is the center is for communication. Now on this center when we come, as I told you, your thinking is controlled by you. You can control. If you want, you can think or you don't think. But in that silence, you feel your peace. If there's too much of crowds, too much of problems, suddenly you become the witness. You start seeing everything, seeing the problem, what it is. Unless and until you can see the problem, you cannot solve it. Because you are in the problem, you just get upset. But if you are out of the problem, you can see it. And that's what happens to you when you become thoughtlessly aware when this center opens out. Last but not the least is the center of limbic area, which is very important. As soon as the Kundalini enters into that area, limbic area, she soothes it, and it opens like a lotus, 1,000-petal lotus. It opens, and then the Kundalini emerges out of your fontanelle bone area and gets connected to the all-pervading power. Then you start feeling the cool breeze in your hand. You can feel it all over. Some people in the beginning who felt cool breeze could not believe it. So they closed doors, everything, and sat down to see. Still they were feeling it. But it works. Works in the sense that you get empowered. You become peaceful. You become the witness. You become the wise. And you become empowered that you can give realizations to others like this. That you can raise their Kundalini like this. And you can establish that connection. You can do.
And this is what is your right to have it. This is what will give you meaning. Otherwise, this is what is your right to have it. This is what will give you meaning. இந்த ஒவ்வொரு சக்தி மையங்களின் விளக்கங்கள் நாம் வரும் வகுப்புகளில் ஒவ்வொரு 7 சக்தி மையங்களும் ஒவ்வொன்றாக நாம் விரிவாக பார்ப்போம். மற்றும் ஸ்ரீ மாதாஜி கூறியது போல் ஸ்ரீ மாதாஜி எமக்கு ஒரு அன்பு தாயாக மற்றும் தெய்வீக குருவாக இருக்கின்றார். ஏனென்றால் ஸ்ரீ மாதாஜி எந்த கண்டிப்பும் செய்வதில்லை. எம்மை சுதந்திரமாக விட்டு விடுபவர். நாம் நமது சுதந்திரத்தில் நாம் வளர்கின்றோம். நமக்கு தேவையான அறிவு, ஞானம், வழிகாட்டல் அனைத்தையும் அவர் பாரபட்சமின்றி அனைவருக்கும் தருகின்றார். நாம் நமது சுதந்திரத்தில் நாம் வளர்கின்றோம். எந்த கண்டிப்பும் இல்லை, எந்த கட்டாயப்படுத்தலும் இல்லை. இறுதியில் எம்மை குரு நிலைக்கு உயர்த்துகின்றார். அதாவது நாம் மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை, நாம் பெற்ற இந்தளவு அனுபவங்கள், நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து அளிக்கும் திறனை எமக்கு அருள்கின்றார் ஒவ்வொருவருக்கும். இந்நிலையில் நாம் மீண்டும் ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி கூறி எமது இருதயத்தில், தாயே, இவ்வாறு எமக்கு இந்த ஞானத்தை மிக எளிமையாக, இலவசமாக, எமக்கு எந்த விதமான மன அழுத்தங்களும் இல்லை. காசு கட்ட வேண்டும் என்றோ அல்லது கட்டாயமாக இது செய்ய வேண்டும் என்றோ எந்த கட்டுப்பாடும் இல்லாது எம்மை முழுமையாக சுதந்திரமாக விட்டு ஒரு உண்மையான வழிகாட்டலை எமக்கு தந்தருளி நம்மை வழி நடத்துவதற்கு நமது இதயபூர்வமான நன்றிகள் தாயே. இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது நான் அனைவருக்குமாக வீடியோவை போடுகின்றேன். வீடியோவை பார்த்து நாம் செய்வோம். நாம் அதை சரியாக பழகிக்கொள்ளும் வரை நாம் வீடியோவை பார்க்கலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3,
then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ இன்று நம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் மூலமாக இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி உங்களுடைய ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது உங்களுடைய தியான அனுபவங்களை நீங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் நீங்கள் சாட் மூலமாக நமக்கு அறிய தரலாம்.